மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சண்டைனா சமாதானப்படுத்த என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நயன்தாராவை ரொம்பவே பிடிக்குமா, வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகும் போல்டாக எதிர்கொண்டு துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. சாய் பல்லவி நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வரலாகி வருது. என்னென்ன வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆரை மக்களின் இதயங்களில் கொண்டு சேர்த்த படம் இதே கனி. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாடல் இப்போதுமே பார்த்தீங்கன்னா சில அரசியல் மேடைகளில் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதே கனி படத்தில் 2 பாடல்களுக்கு நடனமாடி எம்ஜிஆரின் பாராட்டை பெற்றவங்க தான் பழம்பெரும் நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா. இதே கனி வெளியாகி 50 ஆண்டுகள் ஆனதை அடுத்து அவங்கள பார்த்தோன்னா நிறைய பேர் பேட்டிகள் எடுத்திருந்தாங்க. சுறுசுறுப்பாக மாணவர்களுக்கு பரதநாட்டியம் இன்னுமே அவங்க கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்கப்பா சின்ன வயசில் இருந்தால் யோகா பண்ண வச்சார். கிரவுண்டில் 3 ரவுண்டு ஓடிட்டு வந்தால் ஒரு டம்ளர் பால் கொடுப்பார். கோதுமை உப்புமா சப்பாத்தின்னு கோதுமை உணவுகளை கொடுப்பார். நான் சின்ன வயசில் பண்ணின யோகா இப்போ வரை என்னை ஃபிட்டாக வச்சுருக்குன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. காலையில் கோதுமை கஞ்சி, மதியம் தயிர் சாதம் காய்கறிகள், மாலை பால் பிரெட்டு, இரவு சாப்பாடு தயிர் சாதம்னு எடுத்துக்குவேன். நான் ஒரு தயிர் சாத பிரியை. எதையும் அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். யாரையும் வேலை வாங்க மாட்டேன். எந்த பொருளை எடுக்கணும்னாலும் நானே எழுந்து போய் எடுப்பேன். அதுவே ஒரு உடற்பயிற்சி தான் அப்படின்னும் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்கள் தாண்டி வெண்ணிற ஆடை நிலைச்சு நிற்குது. நானும் ஜெயலலிதா அவர்களும் வெண்ணிற ஆடை படத்தில் தான் அறிமுகமானோம். ஜெயலலிதா அவங்க பெயர்லேயே பயணிச்சாங்க. நான் படத்தோட பெயரையே அடைமொழியாக வச்சுக்கிட்டேன். என்னுடைய ஃபேவரட் கலர் ஸ்கை ப்ளூ தான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வெள்ளை நிறம் தான் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. வேறு கலர் போட்டால் ஏதோ பிடிக்காத கலரை போடுற மாதிரி ஆகி ஒயிட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் தான் எல்லா கலரிலும் நான் ட்ரெஸ் போடவே ஆரம்பிச்சிட்டேன். வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்கள் இப்போ கலர் ஆடை நிர்மலாவாக மாறிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவளுக்கு நிகர் அவளேன்னு ஒரு படம் தயாரித்து ரொம்ப நஷ்டமாகி இருந்துச்சு. அப்போதான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி 2 பாடல்கள் இருக்குது, நீ பண்ணினா சரியாக இருக்கும்னு சொன்னார். பெங்களூர் பேலஸில் தொட்ட இடமெல்லாம் பாட்டு ஷூட் நடந்தது. காஸ்டியூம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ லூஸாக இருக்குன்னு எம்ஜிஆர் டென்ஷன் ஆகிட்டார். என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சரி செய்ய சொன்னதோடு சில மாற்றங்கள் பண்ணார். அந்த நேரத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுகளும் எனக்காக வெயிட் பண்ணாங்க. இப்போவும் அந்த பாட்டை பார்த்துட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. அந்த கிரெடிட் எம்ஜிஆர் அவர்களை தான் போய் சேரும். படத்தில் நடித்த பலருமே இப்போ உயிரோடு இல்லைங்கிறது வருத்தம். எம்ஜிஆருடன் 5 படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஊருக்கு உழைப்பவன் படத்தில் எனக்கு சம்பளம் வராத அறிந்த எம்ஜிஆர் உடனே பேசி கண் எதிரிலேயே கொடுக்க வச்சார். உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவார். என் மேலே அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தார். அதனால தான் எனக்கு எம்எல்சி பதவி எல்லாம் கொடுத்தாரு. சூழலால் அதில் நீடிக்க முடியல. இன்றைக்கி நான் கௌரவமாக வாழ்கிறேன்னா அதற்கு அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கும் எனக்குமான நட்பு ரொம்ப புரிதலானது. ஒன்றா நடிக்கும்போது வெயிட் போடாமல் எப்படி இருக்கிறதுன்னு பேசிக்குவோம். சாப்பிட்ட பிறகு ஒன்றா விளையாடுவோம். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா சமாதானப்படுத்த என்ன தான் கூப்பிடுவாங்க. அதையெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சு பார்த்தது தான். தேர்தல் எதிர்த்து போட்டியிட்ட போது ஒரு வார்த்தை கூட கேட்கல. என்ன சொந்த ஊர் கும்பகோணம். அங்கே முதல் அரங்கம் நான் பண்ணேன். முதல் அரங்கேற்றம் பண்ணினேன். பரதநாட்டியத்தில் நிறைய கற்றுக்கணும்னு அப்பா தான் வைஜெயந்திமாலா அவர்கள்கிட்ட அக்கா கிட்ட சேர்த்து விட்டார். அக்கா ரொம்ப சின்சியராக சொல்லி கொடுப்பாங்க. நடனத்தின் மீது அப்படி ஒரு காதல் அவங்களுக்கு. நான் இத்தனை வயது வரைக்கும் நடனம் ஆடுறேன், நடனத்தின் மீது ஈர்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக அது அக்காவால் தான் அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா பெரிய அளவில் உங்களுடைய நிஜ வாழ்க்கையை பற்றி என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே அழுகிற சீனில் கஷ்டப்பட்டு தான் நான் அழுவேன். நீ ஆம்பளையாக பிறக்க வேண்டியவ, பொண்ணுன்னா வாயில் வார்த்தையும் கண்ணில் தண்ணியும் இருக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. நான் எதுக்குமே கலங்காதவ. சின்ன அண்ணனோட இறப்புக்கு கதறி அழுதேன். அதன் பின் படத்திலே நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். எம்ஜிஆர் தான் திரும்ப நடிக்க வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பேசியிருக்கிறது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அப்படி அவங்க பேட்டி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகளை யார் பிடிக்கும்னு கேட்டப்ப நயன்தாராவையும் சாய் பல்லவியும் சொல்லியிருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.